வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். விநாயகர் சதுர்த்தியில் இன்றைக்கி செகண்ட் இது என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பிடி கொழுக்கட்டை, அப்புறம் நெய் கொழுக்கட்டைன்னு ஒன்று உண்டு. அது என்னென்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுதான் அது நீங்கள் கணபதி ஹோமம்லாம் கூட பார்த்தேன்னா அந்த கொழுக்கட்டை தான் பண்ணி ஹோமத்திலே இது பண்ணுவாள். அட் த சேம் டைம் நிறைய அந்த 1008 கொழுக்கட்டைலாம் வேண்டிப்பா பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த கொழுக்கட்டையில் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். நான்லாம் கூட 1008 கொழுக்கட்டைலாம் வேண்டின்னு பல தடவை பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நிறையா அழகாக பண்ண முடியும். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு விக்னேஸ்வரரோட பிரசாதமாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு பாயசம். எப்பயுமே விநாயகருக்கு அந்த பூஜையோட இதுலேயே சொல்லுவாள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், நெய் சேர்த்த வெள்ளை பாயசம். இதுதான் அவருக்கான ரொம்ப விசேஷமான ஒரு இது. ஸோ நம்ம கடலைப்பருப்பு பாயசம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வழக்கம் போல் அப்பமோடு அவல் பொரி, கைத்தலை நிறை கனியில் கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்பமோடு அவல் பொரின்ற இதில் தான் வரும். ஸோ அப்பமும் இன்றைக்கி பண்ண போகிறோம். தவிர இப்போ மகாநைவேத்தியம் நிச்சயமாக உண்டு. மகாநைவேத்தியம்னா என்னென்னா, நீங்கள் ஆற்றுல பண்ணுற அந்த சாதம் பருப்பு, அப்படியே சாதம் எந்த பாத்திரத்தில் பண்ணியிருக்கீங்களோ அதோடையே மேலே பருப்பை போட்டு நெய்யை விட்டு அப்படியே கொண்டு சுவாமிகிட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் வடை, உளுந்து வடை கண்டிப்பாக உண்டு. ஸோ உளுந்து வடையெல்லாம் உங்களுக்கு தெரியும், திருப்பி நம்ம அதை காமிச்சுட்டு இருக்க வேண்டாமே, நான் பண்ணலை. ஸோ இன்றைக்கி இந்த 4 ஐட்டம் பண்ண போகிறோம். பண்ணிடத்தையே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ நம்ம ஒன்றா பண்ண ஆரம்பிக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதப்படுத்தின பச்சரிசி மாவு சொல்லுவா பார்த்துருக்கேன்னா, அதுதான் 1 கப் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோன்னா 1 கப்பு வெல்லம் வேணும். இதை அப்படியே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதை அப்படியே பண்ணினேன்னா கொஞ்சம் இழுக்கு பிழுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா செவக்க வாசனை வர வறுத்துட்டு பண்ணினேன்னா கொழுக்கட்டையும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு விண்ணுன்னு இருக்கும். இது அட் த சேம் டைம் மென் அடைக்காது, சாஃப்டாக நல்லாயிருக்கும். நம்ம இந்த பிடி கொழுக்கட்டையும் நம்மளோட வீடியோவில் தனியாக ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கோம், இருக்குது. அது வேணுங்கிறவாலும் அதை போய் பார்த்துக்கலாம் நீங்கள். அது பிடி கொழுக்கட்டைன்னு ஏன் இதுக்கான காரணம் வந்ததுன்றதையும் சொல்லியிருப்பேன். அதில் நமக்கு பிடித்தமான ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் விநாயகருக்கு இந்த பிடி கொழுக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதா வேண்டின்னு நிறைய பேர் பண்ணுவாள். இதையும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். இது எங்களுக்கு இது மாதிரி பதப்படுத்தின அரிசி மாவு பண்ணுறது கஷ்டம், அது மிஷின் இல்லை, ஸோ மிக்சியில் அரைக்க முடியல அப்படிங்கிறவா நீங்கள் ரெகுலர் அரிசி மாவு வாங்கி, கடையிலேருந்து கிடைக்கிற அரிசி மாவு கூட வாங்கி நீங்கள் பண்ணலாம். அதே தான், அதாவது நான் கிருஷ்ண ஜெயந்தி போது சொன்னதே தான் நான் இப்பயும் சொல்லுவேன். சுவாமிக்கு நம்ம கையால் நம்ம ஏதான ஒன்று நைவேத்தியம் பண்ணி வைக்கிறது தான் பெரிய விஷயமே ஒழிய, நம்ம கடையிலேருந்து வாங்கி அதை நைவேத்தியம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ எங்களால் கொழுக்கட்டையெல்லாம் கூட பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு கொழுக்கட்டை பண்ண முடியல அப்படின்னா ஒரு பாயசம் மட்டும் பண்ணியாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க போதும். இது பார்த்தீங்கன்னா அடியிலலாம் அப்படி சிகப்பாக இருது மாவு, தெரியறது அவங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தேன்னா தெரியும், இது வறுக்காத மாவு, இது வறுத்துருக்கிற மாவு. இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, கோதுமை மாவு கலருக்கு போயிருக்கு, தெரியுறதா உங்களுக்கு. இந்த லெவலில் இது இருக்கட்டும். கொஞ்சம் ஆறணும், அதனால் நல்லா பரத்தி விட்ட மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம 1 கப் மாவு எடுத்தோம், 1 கப் தண்ணி, 1 கப்பு வெல்லம். வெல்லம் நல்லா கரையட்டும். இது பாகாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்ச கீழே வடிகட்டி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம எல்பச்சட்டிலே விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அப்படியே மாவை போட்டு கலரிடலாம்.
இதுக்கு பாகுபதம்லாம் வேண்டாம். நல்லா கரைஞ்சிடுத்து இதை அப்படியே வடிகட்டிக்கலாம். அதெல்லாம் வெள்ளத்தில் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்க. கொஞ்சம் அது இல்லாத வெள்ளமாக வாங்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வடிகட்டின வெள்ளத்தை திருப்பி இதிலே விட்டோம். இதுலேருந்து திருகின தேங்காய் 2 3 இதெல்லாம் உங்கள் சௌகரியம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா தலைக்க ஆரம்பிக்கட்டும். நம்ம வறுத்த மாவை இதில் போடலாம். சில பேருக்கு இதில் வந்து பல்லாக தேங்காய் இருந்தால் பிடிக்கும். நீங்கள் பல்லாக போட்டுக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம். எப்படி வேணால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை இதில் ஆட் பண்ணலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு போடுறேன். இதில் நல்லா வறுத்தாச்சு முந்திரி பருப்பை. இது வந்து கொழுக்கட்டை மாவில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ஆறின அப்புறமா சேர்ந்து இழுத்து பிசைஞ்சோன்னா அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு வரும். நல்லா ஆறட்டும், நம்ம இதை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ஆறின அப்புறமா இந்த மாதிரி தண்ணி கை நனைச்சிக்கோங்க. நல்லா இழுத்து பிசைஞ்சிடுங்க. இதை பிசைஞ்சிட்டு திருப்பி தண்ணியில் கை நனைச்சிட்டு உங்கள் கைக்கு எவ்வளோ பிடிக்கிறதோ பொடி கொழுக்கட்டை இதுதான். கையை ஒரு தடவை இந்த மாதிரி நினச்சினேன்னா உங்களுக்கு இதில் சூடு இருந்தாலும் சூடு தாங்கும். ரெண்டாவது விஷயம் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். நல்லா வறுத்த போதே இது பாதி இதாகிடுறது. ஸோ பாக்கி வெயிட்டில் வந்து நம்ம ஒரு 7 மினிட்ஸ் வச்சோன்னா கூட போகிறோம். இல்லை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டுக்கிற எல்லாரும் தொட்டுக்கோங்க. இல்லை நெய் தொட்டுன்னு பண்ணினாலும் இன்னும் வாசனையாக இருக்கும். உங்கள் சௌகரியம். அது நல்ல கிராஸியாகவும் இருக்கும் நெய் தொட்டுன்னு பண்ணினோன்னா. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது எப்போயோ ஒரு தடவை நெய் தொட்டு தான் பண்ணலாமே. இதே மாதிரி இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு நம்ம வெயிட்டில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இது இன்னும் வெயிட்டில் இருக்க, இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அப்பத்துக்கு கரைச்சி வச்சிடலாம். அது வந்து கொஞ்ச நாள் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து வெல்லத்தை கரைச்சிட்டு அதை ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் நான் கரைக்கணும். ஏன்னா வெல்லத்தில் குப்பை இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் நம்ம அதை வெல்லத்தை கரைச்சிட்டு ஆற விட்டு அதுக்கப்புறமா கரைக்கலாம். ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு நிறையா தேவைப்பட்டோன்னா போட்டுக்கோங்க. இல்லை தேங்காவே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா போடாதீங்க. அதே மாதிரி ஆப்ஷனல் வாழைப்பழம் நான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டாங்கிறவா நீங்கள் வாழைப்பழம் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா வாழைப்பழத்தோட டேஸ்ட் அண்ட் அதோட இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுங்கிறவா வாழைப்பழம் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து இது 1 கப்பு கோதுமை எடுத்துருக்கேன்னா 3/4 கப்பு வெல்லம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதோட கலந்து நான் எடுத்துன்னு வரேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ரெடி ஆகிடுத்து. நல்ல பின்னுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது நல்லா ஆறின அப்புறம் சுவாமிக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து 4
இதில் வந்து 11 கொழுக்கட்டை வெந்திருக்கு, இன்னொரு 5 கொழுக்கட்டை இருக்குது. நான் சொல்கிற மாதிரி 16 கொழுக்கட்டை எப்பயுமே பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணணும், விநாயகருக்கு. ஸோ இந்த 16 கொழுக்கட்டை இந்த 1 கப் அரிசி மாவில் தாராளமாக வருது. இது நான் எண்ணி பார்த்தே மாவு போடலை, அப்படியே போட்டேன், அப்படியே பிடிச்சேன். அவர் விநாயகரோட ஒரு அனுகிரகத்தில் அது 16 கொழுக்கட்டை அப்படியே வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இது நைவேத்தியத்துக்கு ரெடி. இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை அப்பத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். வெல்லத்தை வந்து முதல்ல நான் 3/4 கப் வெல்லத்தை வந்து ஒரு கப்பு தண்ணி விட்டு கரைச்சேன். அதை நல்லா வடிகட்டிட்டு இதில் விட்டு கலந்துருக்கேன். மேற்கொண்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவும் நீர் கறக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் உள்ளெல்லாம். ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா நீங்கள் அப்பக்காரையில் விட்ட கேடு அது ஓடி போயிடும். ஸோ இது இந்த மாதிரி நல்லா கரெக்டாக நம்ம கலந்து வச்சிட்டோம். இதில் எல்லாமே வாழைப்பழம்லேருந்து எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா கொஞ்ச நாளி ஊறட்டும், நம்ம இது கடைசியாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டேன்னா நெய் கொழுக்கட்டை. இந்த நெய் கொழுக்கட்டைக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. உப்பு போடணும்னு நினைக்கிறவா ஒரு சின்ன பிஞ்ச் வேணால் போட்டுக்கோங்க. ஆனால் இதில் வெறும் நெய்யை மட்டும் விட்டு பிசைஞ்சாலே போதும். இது வந்து இந்த கப்பால் 1 கப் மாவு, ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் மாவு. இதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நெய் விட்டேன். 1 டீஸ்பூன் ரவா போட்டுருங்க. இது வந்து கிறிஸ்பாக வச்சுக்கிறதுக்கு தான். இது முதல்ல நல்லா கலந்துக்கலாம். பூர்ணம் இதுக்குள்ளே என்ன அமைப்பேன்னா, நீங்கள் நேத்திக்கு பார்த்துருப்பேன் இல்லையா, அதே தான் தேங்காய் பூர்ணத்தையே தான் இதுக்குள்ளே வைக்க போகிறோம் நம்ம. அது வந்து நீங்கள் நேத்தியோட வீடியோவில் பார்த்துருப்பேன். பார்க்காத வாழ்க்கை வேணால் நான் திருப்பி இதோட இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு வெல்லம் தான். அந்த 1 கப் மாவுக்கு நீங்கள் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுடனா பார்த்தேன்னா இப்படி பிடிச்சா லட்டு மாதிரி நிற்கும். உதிரணும், இந்த ஸ்டேஜ் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதையும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நம்ம ஸ்பூனாக தான் விட்டுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி இருக்குது. பிசைஞ்சு வச்சுட்டோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இடலாம். இது மாதிரி தான் பண்ணிக்கணும் கொழுக்கட்டையை. இது மாதிரி குட்டியாக ஒரு சீடை சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய சீடை சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. மாவை அப்படி வச்சுட்டு நெய் தடவிடுங்க மேலே. நெய் கொழுக்கட்டைன்னா இதை வந்து நெய்லேயே தான் பொரிப்பா. நம்ம அட்லீஸ்ட் நெய் தடவி நெய் விட்டாது இதை பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பூர்ணம் நெய் திக் பண்ணதே தான் அதை இதுக்குள்ளே வைக்கிறேன். இப்படி மூடிடுவா. பார்த்தல நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருவோம். இந்த பூர்ணம் எடுத்தப்புறம் கையில் அந்த வெல்லம் ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஈர துணியில் இதுலையா துடைச்சிக்கோங்க. இல்லைன்னா கையில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெல்லம் மேலே பட்டுதுன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதே மேலே ஃபுல்லாக கருப்பு கருப்பாக ஆகிடும். அப்படி இதே மாதிரி நம்ம ஒரு 16 கொழுக்கட்டை பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த கொண்டை பகுதியில் வரத்தே மாவு ஜாஸ்தி இருந்ததுன்னா அது கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டுருங்க. எல்லாம் எடுத்து மேல் மாவும் காலி இதுவும் கொஞ்சோண்டு இருக்கு. அவ்வளோதான். ஏதாவது ஒன்று மிஞ்சணும். எப்பயுமே பூர்ணம் மிஞ்சணும், இல்லைன்னா மேல் மாவு மிஞ்சணும். ரெண்டும் சரிசமமாக காலியாகவே ஆகாது எப்பயுமே யாராத்துலேயும். ஸோ இது 16 கொழுக்கட்டை பண்ணி வச்சுட்டோம். இப்போது அடுப்பில் எண்ணெயை வச்சு இதை பொரிக்கலாம். ஸோ எண்ணெய் விட்டுட்டோம். ஒரே 1 ஸ்பூன் நெய் இதில் விடலாம். நான் சுவாமிக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதே சொல்லணுன்னா நெய் கொழுக்கட்டைன்னு தான் பேர். இதை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெய்யில் தான் பொரித்து எடுப்பா.
அட்லீஸ்ட் நம்ம மனசுக்கு ஒரு இதுவாக இது எண்ணெயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டாவது நம்ம அதை பொரிப்போம். ஸோ எண்ணெய் காஞ்சிடுத்து. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கொண்ட போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே இருக்கணும். அப்போ தான் அது வந்து எண்ணெயில் நல்லா பொரியும். இது மேலே நின்றுன்றதுனா பொரியாது. ஸோ அதனால் இப்படி திருப்பி போட்டிருக்கோம். அதில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சு வரும். இது ரொம்ப விசேஷமான ஒரு இது தான் மெயினாக மோதகம் அப்படின்னு சொல்லவே சொல்லுவாள். ஸோ 2 கொழுக்கட்டை நம்ம பண்ணிட்டோம். அப்பம் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது முடிஞ்ச கையோட பாயசம் பண்ணிவிட்டு கடைசியாக அப்பம் பண்ணிடலாம். அப்பம்லாம் ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் பண்ண தெரிஞ்சது தான். பட் வழக்கம் போல் அது இந்த நாள்கிழமைக்கு இது உண்டுங்கிறதுனால இது பண்ணினேன், அவ்வளோதான். எல்லாமே இந்த காலத்தில் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. புதுசாக பண்ணுற குழந்தைகள் அதை சொல்லப்போனோம்னா இந்த நெய் கொழுக்கட்டையெல்லாம் ஆஃபீஸ்க்கு போகிறவாலாம் வந்துட்டு நாளே வேணாலும் நீங்கள் குளிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்து குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு மடியாக கட்டிட்டு இதை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணினா கூட பரவாயில்ல. ஆனால் எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த 16 கொழுக்கட்டையாவது இருக்கணும். இது ஏன் இப்படி ஆயிருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெள்ளை கையோடு நான் பின்னாடி பக்கம் தொட்டதோட இதுதான் இந்த மாதிரி வெள்ளம் வந்து இந்த மாவு மேல் மாவில் ஒட்டின்னு இருக்குது. அது இந்த மாதிரி ஆகும். அதுக்கு தான் சொன்னேன் நான், எல்லா தடவையும் நீங்கள் கையை தொடச்சுட்டேன்னா உங்களுக்கு கையில் வெள்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் தப்பாக இருக்காது. பட் நம்ம கையில் இருக்கிற வெள்ளம் அந்த மேல் மாவில் ஒட்டிக்கும். அது பொரிக்கிறதே கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் வரும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ரெடியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மோதகமும் ரெடி நைவேத்தியம். ஸோ இப்போது கடலைப்பருப்பு பாயசம் ரெடி பண்ணலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா 1:2, 2.5 வரைக்கும் தண்ணி வச்சு குக்கரில் இந்த மாதிரி மசிச்சு வேக வச்சுடுவோம். நல்லா மசிஞ்சு வெந்திருக்குது பார்த்தீங்கன்னா. ஒரு கடலைப்பருப்பும் அப்படியே நல்லா மசிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்துட்டு நம்ம 1:2 1 கப் இந்த கப்பால் எடுத்தேன் கடலைப்பருப்பு. ஸோ இதால் 2 தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் வெல்லம், 2 கப்பு வெல்லம், 1:2 2 கப் தண்ணி விடணும், 2 கப் வெல்லமும் போட்டிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுலேருந்து கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பாக எடுத்து வச்சுட்டு பாக்கி இதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சுடலாம். நம்ம கையில் இருக்கிற மத்துனாலையோ இல்லை மிக்சியில் போட்டு நீங்கள் மசிக்கிறீங்கனாலும் மசிக்கலாம். எப்படி வேணாலும் இதை பண்ணலாம். இதோட கூட ஆனால் கொஞ்சம் தேங்காயும் போட்டு நான் மசிச்சு எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் நெசுக்கினாலே இது நல்லா நெசுங்கிடும் இந்த கடலைப்பருப்பு. இதுலேயோ இல்லை மத்தாலேயோ இல்லை மிக்சியில் போட்டோ நீங்கள் எப்படி நீங்கள் அதை மசிச்சுனாலும் மசிஞ்சிடும். இது வெல்லம் கரையலை, வெல்லம் கரையட்டும். இதுலேயே 1 2 3 4 ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாத எடுத்துன்னு இருக்கும். இந்த ரைஸ் குக்கர் கப்பால் ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு வந்து நீங்கள்
எவ்வளோ மாமி தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இதால் ஒரு அரை கப்பு கண்டிப்பாக தேங்காய் போடுவோம். அப்போ தான் பாயசம் நல்லா இருக்கும். வெல்லம் பார்த்தேன்னா நல்லா ஜோராக கரைஞ்சிடுத்து. இந்த இப்போ வடிகட்டிக்கலாம். கரைச்ச வெல்லத்தை வடிகட்டின வெல்லத்தை திருப்பி அதே பாத்திரத்துலேயே விட்டுடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு விட்டுடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு இதில் சேர்க்கலாம். ஏன்னா பருப்பும் இந்த வெல்லமும் சேர்ந்து கொதிக்கணும். இது எதுக்கு இவ்வளோ 2-2.5 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கடலைப்பருப்பு வந்து நாழியாக குழன்னு ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்ம வந்து நிறைய தண்ணி விட்டு முதல்லையே இந்த பாயசத்தை பண்ணிட்டோன்னா நாழியாக குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்புறம் ஸ்பூனால் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான். இது இந்த ரைஸ் குக்கர் ஒரு கப்பு பாயசம் எவ்வளோ மாமி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஈஸியாக 1.5 லிட்டர் கிட்ட பாயசம் வரும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கொதிக்கிறது. எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்கணும். இதில் வேக வச்ச குக்கரில் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு எல்லாமே ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்கோ. கரெக்டாக ஆகிடும். அது நம்ம இந்த கடலைப்பருப்பு நல்லா அப்படி மசிஞ்சு வேகணும். அது நீங்கள் அரைக்குறையாக ஒரு 3-4 விசிலெல்லாம் எடுத்துட்டா அது இதாகாது. நல்லா ஒரு 5-6 விசிலுக்கு மேலே வரட்டும். முதல்ல வறுத்துருங்கோ, கொஞ்ச நாள் வெந்நீரில் ஊற வைங்கோ. அதுக்கப்புறம் திருப்பி குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் வாங்கினேன்னா இந்த மாதிரி நல்லா இந்த இது மாதிரி இருக்கிற பாவ்பாஜி நெசுக்கிற மாதிரி இருக்கிற அந்த இதனாலேயே கூட அப்படியே மசிஞ்சு போயிட்டு வருங்க. விநாயகர் வந்து ஞானகாரகன். எப்படின்னு கேட்டேன்னா தட்சிணாமூர்த்திக்கு தானே நம்ம கடலை எல்லாம் சேர்ப்போம் மேடம், விநாயகருக்கே நம்ம சேர்க்குறோமே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா விநாயகருக்கும் வந்து இடுப்பில் வந்து அவர் அரணாவாக கேதுவை கட்டின்னு இருக்கார். கேது என்னன்னு கேட்குறேன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. ஸோ அப்படிங்கிறதே நமக்கு வந்து கடலை சம்மந்தப்பட்ட எல்லாமே விநாயகருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது அது. ஸோ இது அடுப்பை வந்து இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு கதை சொல்லலாமா? கதை டைம் அப்படின்ற மாதிரி போகலாம். வசிஷ்டரோட பரம்பரையில் வந்தவர் தான் பரத்வாஜ முனிவர்னு. அவர் வந்து ஒரு தடவை நர்மத நதிக்கரையில் வந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு தேவலோக மங்கை அங்கே பார்க்குறார். அவன் மேலே ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட குடுத்தனம் பண்ணுறார். அவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த தேவலோக மங்கை திருப்பி தேவலோகத்துக்கு கிளம்பி போய்ட்றா. ஸோ வசிஷ்டரும் அந்த குழந்தைய விட்டுட்டு திருப்பி தபஸ் பண்ணுறதுக்கு நர்மத நதிக்கு போய்ட்றார். அந்த குழந்தைய வந்து பூமாதேவி தான் வளர்க்குறா. அந்த குழந்தை பேர் வந்து அதாவது அந்த குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக செந்நிறமாக இருக்குமா. இந்த செங்கல் கலரில் செந்நிறமாக இருக்கிறதுனால அங்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வைப்பா. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அந்த குழந்தை வந்து பூமாதேவிகிட்ட கேட்குமா, என்னோடய அம்மா அப்பா யார், நான் அவளை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்குமா. அப்போ வந்து பெரிய நீ கேள்விப்பட்டிருக்கலாம், பரத்வாஜ முனிவர் தான் உன்னுடைய தந்தை, நான் அவர்கிட்ட உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு பூமாதேவி ஐஷின் போய் பரத்வாஜ முனிவர்கிட்டக்க குழந்தைய விடுவோம். இது உங்களுடைய குழந்தை, இத்தனை நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போது தக்க சமயம் வந்துடுத்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜ முனிவரும் இந்த குழந்தைய என்னென்னா நல்லபடியாக ஏற்றுண்டு அந்த குழந்தைக்கு பூணல் போட்டு நான் சதுர்வேதங்களையும் அதுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு பெரிய ஒரு இதுவாக வளர்த்துட்டு வருவர். அப்போது ஒரு நாளைக்கு அந்த குழந்தை அங்காரகன் வந்து அவள் அப்பா கிட்ட கேட்பான், அப்பா எனக்கு வந்து அமிர்தம் அருந்தி நானும் ஒரு
ஒரு தேவலோக இதுவாக ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போது அவள் அப்பா சொல்லுவாள், விநாயகரை நோக்கி நீ தவசிரு, அப்போது அவர் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இவர் வந்து அந்த அங்காரகன் வந்து விநாயகரை நோக்கி கடுந்தவம் ஒரு பல 100 வருஷங்கள் இருப்பார். மாசி மாதம் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்தசி, அதாவது சந்திரன் உதயமாகிற சமயத்தில் வந்துட்டு விநாயகர் வந்து அவருக்கு தரிசனம் கொடுப்பார். அப்போது அது எப்பயுமே அந்த தேய்பிரையில் வர சதுர்தசி தான் நம்ம வந்து சங்கடஹர சதுர்தசின்னு சொல்லி நம்ம எல்லோரும் இன்னி வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறது. அது வந்து அந்த நாளில் அவருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டது. நான் இது மாதிரி அமிர்தம் மருந்தி நானும் ஒரு தேவலோக இதுவாகணும்னு சொல்லி அவர் கேட்பார். அவர் வந்து அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து உன்னை வந்து யாரெல்லாம் வந்து பிரதர்ஷனம் பண்ணி என்னுடைய சார்பாக வேண்டிக்கிறாளோ அவள் எல்லாருக்கும் நீ எனக்கு வந்து மங்களன் அப்படின்ற பேர் வேணும், அதனால் அங்காரகன்றதை விட எனக்கு மங்களன்ற பேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட கேட்பார். நிச்சயமாக உனக்கு அந்த பேர் நிலைக்கட்டும். அட் த சேம் டைம் வந்து எனக்கு இது மாதிரி செவ்வாய்க்கிழமையில் என்னை வந்து எல்லோரும் கும்பிடுறது, உங்களையும் நானும் செவ்வாய்க்கிழமையும் சதுர்தசியும் ஒன்றா வந்ததுன்னா அது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பார். அதுவும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட செவ்வாயும் சதுர்தசியும் சேர்றதோ என்னவோ தெரியாது, ஆனால் எவ்ரி செவ்வாய்க்கிழமை எல்லாரும் நினைக்கலாம் முருகப்பெருமானுக்கு தானே இது உகந்த நாள், விநாயகருக்கு என்ன எல்லாரும் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இது காரணம் வந்து இவர் இந்த அங்காரகன் அவர்கிட்ட வாங்கின்ற வரத்தினால தான் செவ்வாய்க்கிழமையில் வந்து விநாயகரை நோக்கி விரதம் இருந்து அவர்கிட்ட நிறைய வரங்களை வாங்கிக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மனசு நிம்மதி, தேக ஆரோக்கியம், புத்தி பலம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக அந்த செவ்வாய்க்கிழமையில். நீங்கள் நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா மகாகணபதி சித்தி விநாயகர் கோவிலில் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு பெரிய க்யூவே நிற்கும். காத்தால 4 மணிலேருந்து எல்லோரும் சுவாமியை தரிசனம் பண்ணி அவளோட வேண்டுதலை இத்தனை வாரம் வந்து ஒன்று தரிசனம் பண்ணுறேன்னு வேண்டிப்பா அத்தனை வாரம் போயிட்டு வரத்துக்குள்ளே அவளோட காரிய சித்தியாகும். அப்போது அவள் வந்து 5 தேங்காயில் மாலை போடுறேன், 11 தேங்காயில் மாலை போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிப்பா. அவள் நார்த்தில் பார்த்தேன்னா நீங்கள் வந்து விநாயகர் மேலே ரொம்ப அபரிமிதமான பக்தி, நமக்கு மட்டும் இல்லைங்கிறளா நமக்கும் ரொம்ப பக்தி. ஸோ இது தெரியாத வாழ்லாம் கூட இனிமேல் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து விநாயகரை நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடினோன்னா நம்ம எல்லா விதமான அதாவது நமக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி புத்தி பலம், தேகபலம், மனோபலம் எல்லாத்தையுமே அருளக்கூடியவர் விநாயகர். உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உபயோகமான ஒரு கதை. அவர் வந்து இந்த அமிர்தத்தை அவருக்கு கொடுத்து நவகிரகங்களில் ஒருத்தராக அங்காரகனை வந்து ஸ்தாபிக்கிறார். ஸோ நம்ம எல்லோரும் அங்காரகன் நவகிரக இதில் நம்ம பார்த்துருப்போம். செவ்வாய்க்கிழமையை வந்து எல்லோரும் மங்களவாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பார்த்தேன்னா யாரும் வந்து செவ்வாய்க்கிழமை அங்காரக வாரம் அப்படி சொல்ல மாட்டோம், மங்களவாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பாயசமும் நல்லா கொதிச்சுடுத்து ரெடி ஆகிடுத்து, நல்லா குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வந்துடுத்து. இதை ஆறினா இன்னும் நன்னாவே கெட்டியாகிடும். இது இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இதில் வந்து நீங்கள் ரெகுலரான பால் ஆற்றுல நம்ம காய்ச்சிரும் இல்லையா, அந்த பால் காய்ச்சி ஆறின பாலை நீங்கள் ஒரு டம்ளர் போல் பாலை விட்டுக்கலாம். இதில் அட் த சேம் டைம் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சேன் இல்லையா, அதை இப்படியே ஆட் பண்ணிவிடுவோம். இது எதுக்குன்னா பாயசம் சாப்பிட்றதே ஒரு பைட்டுக்கு தான். எல்லாம் யோசித்து பிளான் பண்ணி பண்ணுறோம் இல்லையா. ஸோ பாயசம் ரெடி. 1 ஸ்பூன் நெய் விடுறேன், ஒரு 10 முந்திரி பருப்பு. இது சொல்கிற மாதிரி எல்லாமே முடியல எங்களால், இது இத்தனைக்கும் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு பாயசம் மட்டும் பண்ணியாது விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ. என்ன கேட்டேன்னா நானே ஒரு கதையில் கூட சொல்லியிருப்பேன்.
மாபெரிவா வந்து குழந்தை சுவாமி அப்படின்னே சொல்லுவா விநாயகரை. ஸோ பாயசம் ரெடி. அடுத்தது நம்ம அப்பம் குத்தலாம். ஸோ அப்பக்காரையில் எண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டு வச்சுருக்கேன். உங்கள் சௌகரியம் அதுவும் சொல்கிற மாதிரி நெய் வேணும்னா அவிகாரம் பண்ணுற மாதிரி விட்டுக்கோங்க. அப்படி இல்லையா ஜஸ்ட் நீங்கள் எண்ணெயிலே வேணாலும் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி விநாயகருக்கு நிவேத்தியம் பண்ணுறச்சு நீங்கள் வந்து எல்லாம் சாதம், பருப்பு, அதுக்கப்புறம் பாயசம், வடை, அப்பம், கொழுக்கட்டைகள் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ, பழ வகைகள் அதே மாதிரி பேரிக்காய் அண்ட் விளாம்பழம், ஆரஞ்சு பழம், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், எல்லாமே எல்லா விதமான பழங்கள் அண்ட் எல்லா விதமான இலைகள், அதாவது இலைகளால் விதவிதமான 16 விதமான இலைகளால் கூட அவருக்கு அர்ச்சனை இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு மந்திரம் தெரியலை, ஜஸ்ட்டு விநாயகாய நமகன்னு சொல்லி கூட அவரோட பாதத்தில் போட்டுட்டு நீங்கள் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணி, அதே மாதிரி தோப்பு கரணம் கொட்டிக்கிறதும் கண்டிப்பாக உண்டு. 11 தடவை குட்டிக்கோங்கோ. 11 தடவை 2 காதையும் பிடிச்சிட்டு தோப்பு கரணம் போடுவோம். நீ போடுவியான்னு கேட்டேன்னா என்னால் முடியாது, எனக்கும் சேர்த்து நீங்கள்லாம் போட்டு வேண்டிக்கோங்க ப்ளீஸ். அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். எனக்கு முன்னாடிலாம் போட்டுட்டு இருந்தேன், எனக்கு முடியல. ஆனால் மகான்கள்லாம் சொல்லணுன்னா, இப்போ நான் மகாபெரிவா குழந்தை சுவாமின்னு சொல்லுவான்னு சொன்னேனே, அவர் 80 வயசுக்கு மேலே கூட காலை மாற்றி வச்சு, இந்த காலை ஒரு தடவை வச்சு தோப்பு கரணம் போட்டு எழுந்து, இந்த காலை இன்னொரு தடவை வச்சு தோப்பு கரணம் போட்டு எழுந்துப்பார். அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அதெல்லாம் ரொம்ப அபூர்வம், மகான்களால் தான் முடியும். நான்லாம் ரொம்ப சாதாரண மனுஷி, ஒரு நமஸ்காரம் பண்ணுறது கூட ரொம்ப யோசித்து பண்ண முடியுமான இதில் இருக்கேன். இதில் தோப்பு கரணம்லாம் எங்கே நிச்சயமாக முடியாது. அந்த விநாயகர் அவராக அனுகிரகம் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ அப்பம் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா விடுங்கோ. அதே மாதிரி இது வந்து இந்த என்ன சொல்கிறது, குழிப்பணியாரம் மாதிரி இதை விட்டுட்டு மேலே நீங்கள் எண்ணெயை விட்டேன்னா இது நன்னா வராது. எண்ணெயில் இதை விட்டேன்னா தான் அது நன்னா வரும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதாகும். ஒரு தடவையும் நல்லா கலக்கிட்டு அப்பம் தெரியாதுன்னு பண்ணலை. முன்னாடி நிறைய நம்மளோட வீடியோலையும் அப்பம் பண்ணி போட்டிருக்கோம். இந்த கோதுமை அப்பம் நிச்சயமாக விநாயகரோட நைவேத்தியத்துக்கு வேணும், அதனால் இதை பண்ணினோம். இது ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெயில் அப்படியே முதக்கும். உங்களுக்கே தெரியும் இது கலர் எப்படி இருக்கும்ன்றது. ரொம்ப வெள்ளையாக எடுத்தேன்னா கோதுமை மாவு வேகாத மாதிரி இருக்கும் உள்ள. ஸோ இதை ரெடியாக எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்து இப்படி ஒரு தடவை ஸ்பூனாவது நல்லா அழுத்துக்கும். அப்பம் பார்த்தீங்கன்னா ரெடி சுவாமி நைவேத்தியத்துக்கு. ஸோ இந்த நைவேத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கோ. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்கோ, சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற இந்த டைம் பீரியடில் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுறது பெரிய சமாச்சாரம். நம்ம வந்து அது இந்த பேண்டமிக் இதெல்லாம் போகணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் லோகக்ஷேமத்துக்கோசரம் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். விநாயகரால் முடியாதது இல்லை. நிறைய கதைகள் நான் விநாயகரை பற்றின இதில் சொல்லியிருக்கேன். அதாவது ரங்கநாதர் கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் நான் விநாயகரால் உருவான அந்த கதையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது பிள்ளையார் அப்படிங்கிறது தான் அவருடைய தெய்வத்தின் குரலோட முதல் இதுவே பிள்ளையார் அப்படின்றது தான் அவருடைய கதையாக இருக்கும். அந்த கதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் அதையும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். நம்ம எல்லாருக்கோசரமும் சித்தி விநாயகர்கிட்டக்க எல்லா காரியங்களும் நற்காரியங்களும் சித்தி ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். பிரபோ கணபதே பரிபூரணல் வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே பரிபூரணல் வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே ஆண்டு வணங்கி துதி பாடி ஆடியுந்து சன்னதி சரணடைந்தோமே. சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடியுந்து சன்னதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் சந்தருள் சத்குரு நீயே. சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. பிரபோ கணபதே பரிபூரணல் வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே ஆதிமூல கணநாத கஜானன அத்புத சபல ஸ்வரூபா. ஆதிமூல ಗಣನಾದ ಗಜಾನನ ಅರ್ಬುದ ಧವಳ ಸ್ವರೂಪ. ದೇವ ದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ಚಿನ್ಮಯ ಪರಶಿವ ದೀಪ. ಚಿನ್ಮಯ ಪರಶಿವ ದೀಪ. ಪ್ರಭೋ ಗಣಪತೇ பரிபூரணல் வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே தேடி தேடி உன்னை ஓடுகின்றாருள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. கோட்டி கோட்டி மத யானைகள் பணி செய்யும். கோட்டி கோட்டி மத யானைகள் பணி செய்யும். குன்றன விளங்கும் பெம்மானே. பிரபோ கணபதே பரிபூரணல் வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே गजानना हे शुभानना गौरी मनोहर प्रिय नंदना. पशुपति दनया गजानना हे परम निरंजन गजानना. गजानना हे शुभानना गौरी मनोहर प्रिय नंदना. पशुपति दनया गजानना हे परम निरंजन गजानना. गजानना हे शुभानना गौरी मनोहर प्रिय नंदना. पशुपति दनया गजानना हे परम निरंजन गजानना. गजानना हे शुभानना गौरी मनोहर प्रिय नंदना. पशुपति दनया गजानना हे परम निरंजन गजानना. गजानना हे शुभानना गौरी मनोहर प्रिय नंदना. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.